எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி சமையல் டிப்பில் என்ன பார்க்கலாம்? ஒரு தக்காளி வெங்காயம் வச்சு சொதி. எல்லாருக்குமே சொதி பண்ண தெரியும். இது என்னோடய டைப்பு. எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தப்போ கிராமத்தில் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பானையில் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பெருசு ரொம்ப பண்ணுவாங்க. 2-3 கிலோ தக்காளி, 2-3 கிலோ வெங்காயம் அவ்வளோ போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தோம், 10-15 பேர் இருந்தோம். அது நல்ல பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கே எல்லாருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது போடலாம். நிறைய வெங்காயம், அந்த போர்ஷன்லேயே தக்காளி. அது நாட்டு தக்காளி தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சேர்ந்து வரும் இல்லையா, அதனால் நல்லாயிருக்கும். நிறைய கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான். தேங்காய் நல்லா வேணும். இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதில் பூண்டு இண்டுலாம் ஒன்றும் போடுறதில்ல நாங்கள். இது ஒரு டைப் ஆஃப் சொதி. சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் சாதத்துக்கு தான் நிறைய பிசைஞ்சுப்போம். நல்லா பெருசாக தான் கட் பண்ணணும், ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு 8 பீஸாக கட் பண்ணால் போதும் ஒரு தக்காளி. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாகவே. வெங்காயம்னா சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து போட்டுடலாம். ஒரு தாளிப்பு தான், ஒரு தாளிப்பு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இவ்வளவு தான் தாளிப்பு. ஜாஸ்தி தாளிப்பு கிடையாது. கொஞ்சம் பச்சை மிளகாயை தாளிச்சிடணும். கொஞ்சம் நிறைய தேங்காய், நல்ல பெரிய தேங்காயை ஒரு தேங்காய் துருவி, எவ்வளோ காரம் வேணுமோ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் வேகும்போது போடலாம். அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி, வெறும் இது தேங்காய் அண்டு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் 3/4 வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி வரும்போது தக்காளி போடணும். தக்காளி ரொம்ப கரையக்கூடாது, வெந்திருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கரைஞ்சாலும் அந்த கலர் மாறி போயிடும். இந்த இதில் கலரே மாறக்கூடாது, அந்த வெள்ளையாக இருக்கணும், அது நல்லாயிருக்கும். அது 3/4 நல்லா வெந்த மாதிரி வதக்கணும், அவ்வளோதான். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை கொட்டி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கதன்னு கொதிக்கணும். உப்பு போடணும், அவ்வளோவே தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா. ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் வெங்காயம், தக்காளி அது நிறையா இருக்கணும், தேங்காயும் நிறையா இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயிலேயே நீங்கள் தாளிச்சிருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சொதி, ஈஸியான சொதி. பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.